वही देख रहा हूँ, बाकी देखो अब कब मतलब वैसा नहीं देख விதிமுறை रहा। 9. अभी एकदम வேலையை एक्टिवली ये सब துவங்குவதற்கு नहीं देख रहा முன்பாக मैं। உங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் हाँ, எவ்வளவு திறன்மிக்கவராக இருந்தாலும் சரி, ஒரு ஆயுள் காலத்தில் हाँ, உங்களால் वही पर अभी உருவாக்க सपोर्ट முடிகின்ற में डाल रहा ஆற்றலை हूँ விட मैं। அதிக ஆற்றல் உங்களுக்கு मतलब இருக்கிறது. वही जो सीपीसी आरसीसी वाला प्रोजेक्ट है ना, ஜேம்ஸ் டி वो हो गया மெக்கோ. गो लाइव, हाइपर केयर நீங்கள் भी खत्म காலம் हो गया। தாழ்த்தலிலிருந்து तो मेरे மீண்டு को அதிகமான और अक्षय, मेरा को अक्षय को அதிகமான और दो लोग வேலைகளை और हैं விரைவாக जिनको செய்து सपोर्ट में डाल रहा हूँ। முடிப்பதற்கான சிறந்த வழிகளில் तो ஒன்று, वही है, நீங்கள் உங்கள் अगर வேலைகளை सीपीसी को துவங்குவதற்கு देखेंगे तो முன்பாக ठीक है भाई। உங்களுக்கு தேவையான अगर எல்லாவற்றையும் सीपीसी में தயாராக और कुछ और வைத்திருப்பதுதான். दूसरा प्रोजेक्ट थमा दिया நீங்கள் तो फिर முற்றிலும் दिक्कत தயாராக होगा, இருக்கும்போது क्योंकि भाई उसमें कैसा नॉलेज அம்பை नहीं है, कुछ भी नहीं है, तो फिर कैसा होगा, அம்பை है कि नहीं। நாணேற்றி அதை ஏவுவதற்கு தயாராக அம்பை हाँ वही நாணேற்றி करना அதை पड़ेगा और ஏவுவதற்கு क्या। தயாராக இருக்கின்ற ஒரு வில்லாளியை प्रेशर है ना भाई, போன்றவராக நீங்கள் मतलब कोई இருப்பீர்கள். एक இனிவரும் बंदा कोई चले गया था ऐसा कुछ नहीं, மாதங்களிலும் वो ஆண்டுகளிலும் நீங்கள் सिंपल சாதிக்கின்ற प्रेशर है, விஷயங்களைக் கண்டு நீங்கள் नहीं सभी है, வியப்படைவீர்கள். सभी है। மிக உயர்ந்த மதிப்பு लाइक கொண்ட வேலைகளை हाँ, संकेत है துவங்குவதற்கு ना, உங்களுக்கு ஒரு संकेत है, சிறு மன सुमित है, தூண்டுதல் மட்டும் और தேவை. अपना ஒரு ये भी है, முக்கியமான क्या बोलते हैं उसको, விருந்து अरे एक और था ना प्रतीक। ஒரு முக்கியமான விருந்து சாப்பாட்டை हाँ சமைப்பதற்கு देखा था ना है। எல்லாவற்றையும் தயாராக வைத்திருப்பதைப் போன்றது हाँ समझ। இது. உணவை தயாரிப்பதற்கு முன்பாக சமைப்பதற்கு हाँ தேவையான பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் உங்களுடைய சமையல் மேடை हाँ மீது பரப்புவீர்கள். பிறகு படிப்படியாக நீங்கள் हाँ எல்லாவற்றையும் भाई, சமைத்து वो तो है முடிப்பீர்கள். भाई। உங்கள் முன்னால் वही ஒரே ஒரு मतलब வேலை अपन மட்டும் फंस गए ना இருக்கும் भाई, क्या बोलते हैं। விதமாக உங்கள் அலுவலக மேசையை நீங்கள் வேலை செய்யும் இடத்தையும் சீர்படுத்தி हाँ वही ना, தேவையான तो आपका कैसा दिन கொள்ளுங்கள். मतलब आज भी இடத்தை दिन உருவாக்கிக் लग கொள்ளுங்கள். गया आपको। நீங்கள் உங்கள் கைவசம் உள்ள வேலையை செய்து முடிக்க தயாராக நீங்கள் हाँ உங்கள் हाँ கைவசம் உள்ள வேலையை செய்து முடிக்க தயாராக தேவையான हाँ वो தகவல்கள், तो है। तो அறிக்கைகள், आपको तुरंत मिल गया था क्या விவரங்கள், जॉब उधर से। ஆவணங்கள் மற்றும் பிறவற்றை சேகரித்துக் ओ கொள்ளுங்கள். भाई सही है ना। ஒவ்வொன்றையும் எழுத்து ஒவ்வொன்றையும் எழுந்து போய் எடுக்க வேண்டியிருக்கா எ ஒவ்வொன்றையும் எழுந்து போய் வேண்டி எடுக்க வேண்டியிருக்காத விதத்தில் நீங்கள் ஒழுங்கமைத்து உருவாக்கியுள்ள கூடுதல் இடத்தில் உங்கள் கைக்கட்டும் தூரத்தில் எல்லாவற்றையும் வசதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேலை முடியும் வரை அந்த இடத்தை விட்டு அசையாமல் தொடர்ந்து செயல்படுங்கள். உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கின்ற இடம் வசதியாகவும் வசீகரமாகவும் நீண்ட நேர வேலை பார்க்க ஏதுவானதாகவும் இருக்கும்படி அதை ஒழுங்குபடுத்துங்கள். குறிப்பாக உங்கள் होगा तो फिर क्या है, முதுகுக்கு வசதியாக वो உள்ள लास्ट में आराम से உங்கள் है कि பாதங்களை अरे தரையில் लाइन डालो उधर, படும்படியாக உயரம் देखते रहो கொண்ட मतलब ஒரு इंटरव्यू पे வசதியான इंटरव्यू நாற்காலி लगाओगे। உங்களுக்கு இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். வேலை हाँ செய்வதற்கு ஒரு एमएनसी क्या है, सब लोग வசதியான अभी இடத்தை एमएनसी में नहीं உருவாக்கிக் कर रहे हैं, கொள்ளுங்கள். यही तो है। மிகவும் ஆக்கப்பூர்வமான मैं மக்கள் வேலை செய்வதற்கு தங்களுக்கு பிடித்தமான हाँ ஒரு मेरा இடத்தை कैसा है कि मैं உருவாக்கிக் एमएनसी ज्वाइन करूँगा கொள்ள 5 साल बाद, நேரம் क्योंकि ஒதுக்கிக் भाई वो अभी கொள்கின்றனர். दूसरा सीन நீங்கள் मैसेज உங்கள் नहीं வேலைகளை करता बस। துவங்குவதற்கு முன்பாக உங்கள் பணியிடம் எவ்வளவு அதிக தூய்மையானதாகவும் जेन्नी आई थी। நேர்த்தியாகவும் இருக்கிறதோ, நீங்கள் அந்த வேலைகளை உடனடியாக துவங்குவதும் அவற்றை செய்து முடிக்கும் வரை मुक्ता தொடர்ந்து அவற்றின் மீது கவனம் செலுத்துவதும் உங்களுக்கு हाँ அவ்வளவு அதிக हाँ சுலபமாக हाँ இருக்கும். எல்லாம் हाँ ஒழுங்காகவும் तो किधर आपको வரிசையாகவும் दिखाओ। தயாராக வைக்கப்பட்டிருக்கும்போது வேலைகளை துவங்குவதில் நீங்கள் ஆர்வமாக अच्छा இருப்பீர்கள். माइनस மக்கள் सही है ना, எல்லாவற்றையும் देखते हैं முன்கூட்டியே जब आओगे தயாராக तो வைத்துக்கொள்ள बताना। தேவை கொள்ள हाँ தவறுவதால் ठीक எத்தனை है। புத்தகங்கள் हाँ எழுதப்படாமல் கிடக்கின்றன, எத்தனை பட்டப்படிப்புகள் பாதியிலேயே अरे கைவிடப்பட்டிருக்கின்றன, हाँ भाई वही ना, வாழ்க்கையை अपन को மாற்றக்கூடிய मतलब எத்தனை बहुत बातें நடவடிக்கைகள் नहीं लाइक जो है ஒருபோதும் वो मतलब துவங்கப்படாமல் दोस्त लोग जो है ना कलीग लोग बात बताए कि ऐसा விடப்படுகின்றன ऐसा என்பதை सीन हो நீங்கள் गया, அறிந்தால் वही நீங்கள் पहले बता பெரிதும் देते ना तो ஆச்சரியப்படுவீர்கள். फिर உங்கள் इतना கனவுகளை बहुत நோக்கி पहले ही உங்களை बताया உந்தித் रहता। தள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய தயாரிப்பு हाँ वो ஏற்பாடுகள் देखो अपना முழுமையாக कैसा है, செய்து अपन को முடித்த दोस्त लोग பிறகு உங்கள் टेक्नोलॉजी उतनी नहीं இலக்குகளை आती है, நோக்கி तो जो मेन உடனடியாக टेक्नोलॉजी செயலில் है हाँ वही। இறங்குவது இன்றியமையாதது. முதல் அடிமை हाँ तो முதல் वही बोल அடியை रहा हूँ ना, எடுத்து मेंटर வைத்து करने களத்தில் जाओगे तो குதியுங்கள். आपको फाइनल थोड़ी ना दिखा देंगे। 80% सीक्वेंस हो சரியாக गया। செய், பின்னர் அதை திருத்திக் கொள் என்பது நான் हाँ 10 பின்பற்றுகின்ற जैसे मेरी தனிப்பட்ட விதிமுறையாகும். நீங்கள் 10 नहीं लेना ना भाई, ஒன்றை 12 लेना है முதன்முறையாக मुझे। செய்யும்போது அது கச்சிதமாக அமைய வேண்டும் हाँ हाँ वो तो है। என்று बाकी देखते हैं अभी कैसा क्या எதிர்பார்க்காதீர்கள். सीन है।
முதல் ஒரு சில முறைகள் அது கச்சிதமாக அமையாமல் போவது இயல்புதான். ஒரு காரியத்தை கச்சிதமாக நிறைவேற்றுவதற்கு முன்பாக நீங்கள் பல முறை தோற்க தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் தயாரிப்பு வேலைகளை முடிந்தவுடன் துணிச்சலோடு முதல் நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள். அப்போது மற்ற அனைத்தும் அதை தாமாக பின்தொடரும். செயலில் இறங்குவதற்கான துணிச்சல் உங்களிடம் ஏற்கனவே இருப்பது போல நீங்கள் நடந்து கொள்ளும் போது உங்களிடம் தானாக அந்த துணிச்சல் பிறக்கும். முதலடியை எடுத்து வையுங்கள். உங்கள் முன்னால் எல்லாம் தயாராக இருந்து உங்கள் வேலையை துவங்க நீங்கள் தயாராக இருக்கும்போது உயர்ந்த செயல்திறன் கொண்ட நபர்களுடைய உடல் மொழியை சுவீகரித்து கொள்ளுங்கள். நேராக நிமிர்ந்து உட்காருங்கள். உங்கள் நாற்காலியின் முதுகின் மீது சாயாமல் சற்று முன்னால் தள்ளி உட்காருங்கள். அதிக ஆற்றல் அதிக செயல்திறனும் கொண்ட ஒருவர் போல நடந்து கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய முதல் வேலையை கையிலெடுத்து நாம் துவங்கலாம் என்று உங்களுக்கு நீங்களே கூறிக்கொண்டு அதில் முனைப்பாக ஈடுபடுங்கள். பிறகு அதை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து செயல்படுங்கள். செயல்முறை பயிற்சி. உங்கள் வீட்டிலும் உங்கள் அலுவலகத்திலும் உங்கள் மேசையை நன்றாக பாருங்கள். இத்தகைய ஒரு சூழலில் யார் வேலை பார்ப்பார்கள் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் வேலை சூழல் எவ்வளவு அதிக தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறதோ நீங்கள் அவ்வளவு அதிக நேர்மறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் உணர்வீர்கள். உங்களுடைய மேசையையும் பணியிடத்தையும் தூய்மைப்படுத்தவும் நேர்த்தியாகவும் இன்றே உறுதி பூணுங்கள். நீங்கள் வேலை செய்ய உட்காருகின்ற ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆற்றல் மிக்கவராக உயர்ந்த செயல்திறன் கொண்டவராகவும் உணரக்கூடிய விதத்தில் உங்கள் வேலை சூழல் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நேரத்தில் ஒரு பீப்பாய். விதிமுறை 10. ஒரு நேரத்தில் ஒரு பீப்பாய். மற்றவர்களோடு ஒப்பிடுகையில் சராசரி சக்திகளை கொண்ட நபர்கள் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கு முழுமையாக தங்களை அர்ப்பணித்து கொண்டு விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் அதிகமான விஷயங்களை அவர்களால் சாதிக்க முடியும். சாமுவேல் ஸ்மைல்ஸ். ஒரே நேரத்தில் ஒரு கெஜ தூரத்தை கடப்பது கடினம், ஆனால் அங்குலமாக கடப்பது சுலபம் என்ற ஒரு பழைய கூற்று உள்ளது. உங்கள் முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய வேலையிலிருந்து உங்கள் மனதை அகற்றிவிட்டு தற்போது அதை நோக்கி உங்களால் மேற்கொள்ள முடிகின்ற ஒன்றை நடவடிக்கையின் மீது உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்துவது காலம் தாழ்த்துவதிலிருந்து மீள்வதற்கு சிறந்த வழிகளில் ஒன்று. 1000 மைல்கள் கொண்ட ஒரு பயணம் ஒரே ஓர் அடியிலிருந்து தான் தொடங்குகிறது என்று லாசு எழுதியுள்ளார். விஷயங்களை தள்ளிப்போடும் பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு அதிகமான வேலைகளை விரைவாக செய்து முடிப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி இது. ஒரு பெரிய பாலைவனத்தை கடந்து செல்லுதல். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பழைய லேண்ட் ரோவர் காரில் சகாரா பாலைவனத்தின் மையமான தனேஷ் ரூப்ட் என்ற பகுதியை நான் கடந்தேன். பிரெஞ்சுக்காரர்கள் அப்பாலைவனத்தை புறக்கணித்து பல ஆண்டுகள் ஆகியிருந்த ஒரு நேரம் அது. முன்பு அங்கிருந்த பெட்ரோல் நிலையங்கள் ஆளின்றி மூடப்பட்டு கிடந்தன. சுமார் 500 மைல் தூரத்திற்கு தண்ணீரோ உணவோ ஒரு சிறு புல்லோ கூட இல்லாத ஒரு பாலை அது. எல்லா திசைகளிலும் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை வெறும் மஞ்சள் நிற மணல் மட்டுமே தெரிந்தது. முந்தைய ஆண்டுகளின் போது அப்பகுதியின் வழியாக பயணிக்க முயற்சித்தோரில் 1300க்கும் அதிகமானோர் அப்பயணத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் இறந்திருந்தனர். நகர்ந்து கொண்டு இருக்கும் மணல்கள் பயண தடங்களை மூடி மறைத்ததால் இரவில் பலர் தங்கள் வழியை தொலைத்திருந்தனர். அவர்கள் மீண்டும் ஒருபோதும் உயிருடன் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அடையாளம் கண்டுகொள்ளாததற்கு அப்பகுதியில் எதுவும் இல்லாததை
கையாள்வதற்கு பிரெஞ்சுக்காரர்கள் ஒரு வழியை கண்டுபிடித்தனர். சுமார் 100 கிலோமீட்டர் கொள்ளளவு கொண்ட கருப்பு நிற எண்ணெய் பீப்பாய்களை 5 கிலோமீட்டருக்கு ஒரு பீப்பாய் என்ற கணக்கில் அவர்கள் அடையாளத்திற்கு வைத்தனர். இதனால் பகல் நேரத்தில் 2 பீப்பாய்களை எங்களால் பார்க்க முடிந்தது. ஒன்று நாங்கள் ஏற்கனவே கடந்து வந்திருந்தது, மற்றொன்று எங்களுக்கு முன்னால் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. நாங்கள் சரியான பாதையில் தொடர்வதற்கு எங்களுக்கு துல்லியமாக அதுதான் தேவைப்பட்டது. அடுத்தடுத்த பீப்பாய்களை நோக்கி பயணிக்க வேண்டியது மட்டுமே எங்கள் வேலையாக இருந்தது. அதன் விளைவாக ஒரு நேரத்தில் ஒரு பீப்பாய் என்ற குறிக்கோளுடன் அந்த மாபெரும் பாலைவனத்தை எங்களால் கடக்க முடிந்தது. ஒரு நேரத்தில் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள். அதே வழியில் ஒரு நேரத்தில் ஒரு நடவடிக்கையை மட்டும் மேற்கொள்வதற்கு உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் உள்ள மிகப்பெரிய காரியத்தை உங்களால் சாதிக்க முடியும். உங்களால் எவ்வளவு தூரம் பார்க்க முடிகிறதோ அந்த தூரம் வரை செல்வது மட்டும்தான் உங்கள் வேலை. நீங்கள் அந்த இடத்தை அடைந்தவுடன் அடுத்து பயணிக்க வேண்டிய தூரம் உங்களுக்கு புலப்படும். ஒரு மாபெரும் வேலையை செய்து முடிப்பதற்கு நீங்கள் நம்பிக்கையோடு அதை துவக்க வேண்டும். உங்களுடைய அடுத்த நடவடிக்கை விரைவில் உங்களுக்கு தெளிவாகும் என்று முழுமையான நம்பிக்கையை உருவாக்கி கொள்ளுங்கள். துணிந்து குதியுங்கள், அப்போது உங்கள் பாதுகாப்பு வலை தானாக தோன்றும் என்ற அற்புதமான அறிவுரையை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மாபெரும் வாழ்க்கையோ அல்லது ஒரு சிறந்த தொழில் வாழ்க்கையோ ஒரு நேரத்தில் ஒரு வேலை என்ற கணக்கில் அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையை விரைவாக சிறப்பாகவும் செய்வதன் மூலமாக கட்டி எழுப்பப்படுகிறது. அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதமும் சிறுக சிறுக சேமிப்பதன் மூலமாக காலப்போக்கில் நீங்கள் பொருளாதார சுதந்திரத்தை அடைவீர்கள். தொடர்ந்து தினமும் சிறிதளவு குறைவாக சாப்பிடுவதன் மூலமாகவும் சிறிதளவு கூடுதலாக உடற்பயிற்சி செய்வதன் மூலமாகவும் காலப்போக்கில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறீர்கள். உங்களுடைய இலக்கை நோக்கி முதலடியை எடுத்து வைத்த பிறகு ஒரு நேரத்தில் ஒரு நடவடிக்கை மேற்கொள்வதன் மூலம் காலம் தாழ்த்திலிருந்து மீண்டு அசாதாரணமான விஷயங்களை நீங்கள் சாதிக்கிறீர்கள். செயல்முறை பயிற்சி. நீங்கள் எந்த இலக்கை, நடவடிக்கை அல்லது பணித்திட்டத்தை தள்ளி போட்டு வந்திருக்கிறீர்களோ அதை தேர்ந்தெடுத்து அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கையும் ஒரு பட்டியலிடுங்கள். பிறகு உடனடியாக ஒரே ஓர் அடியை எடுத்து வையுங்கள். சில சமயங்களில் உங்கள் பட்டியலில் உள்ளவற்றில் ஒரே ஒரு வேலையை மட்டும் நிறைவு செய்வதுதான் நீங்கள் துவங்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலையாக இருக்கும். பிறகு இன்னொரு வேலையை செய்யுங்கள். இப்படி ஒவ்வொன்றாக செய்து கொண்டே இருங்கள். இறுதியில் நீங்கள் சாதிக்கின்ற விஷயங்களைக் கண்டு நீங்களே வியப்புக் கொள்வீர்கள். விதிமுறை 11. உங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வேலை எதுவானாலும் சரி, உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவதை விட மிக அதிகமான, மிகவும் சிறப்பான சேவையை வழங்குவதுதான் வெற்றிக்கான உறுதியான ஒரே வழியாகும். ஆக் மாண்டினோ. தனிப்பட்ட உற்பத்தி திறன் தொடர்பாக மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்று உங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளுதலாகும். உங்கள் வேலையை சிறப்பாக செய்வதற்கு உங்களுக்கு உதவக்கூடியவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட வகையான தவளையை சாப்பிடுவதில் நீங்கள் எவ்வளவு மேம்படுகிறீர்களோ அதை உடனடியாக சாப்பிடுவதில் நீங்கள் அவ்வளவு மும்முரம் காட்டுவீர்கள். போதாமை உணர்வு, தன்னம்பிக்கையின்மை, ஒரு குறிப்பிட்ட திறமையின்மை ஆகியவை காலம் தாழ்த்துதலுக்கான முக்கிய காரணிகளாகும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீங்கள் பலவீனமானவர் என்றோ குறைபாடுகள் கொண்டவர் என்றோ உங்களுக்கு தோன்றினால் உங்களை ஊக்கமிழக்க செய்வதற்கு நீங்கள் உங்கள் வேலையை துவங்குவதை தடுப்பதற்கும் அந்த உணர்வு ஒன்றே போதுமானது. உங்களுடைய முக்கியமான விளைவு பகுதிகளில் உங்கள் திறமையை தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டே இருங்கள். இன்று நீங்கள் எவ்வளவு திறமை படைத்தவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அறிவும் திறமையும் வேகத்தில் காலாவதியாகி கொண்டிருக்கின்றன என்பதை மறந்துவிடாதீர்கள்.
சிறப்புறுவதை நீங்கள் எக்கணத்தில் நிறுத்துகிறீர்களோ நீங்கள் மோசமடைய நிறுத்துகிறீர்களோ நீங்கள் மோசமடைய தொடங்குவீர்கள் என்பது உறுதி என்று கூடைப்பந்து பயிற்றுவிப்பாளர் பெட் ரெய்லி கூறியுள்ளார். கற்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். உங்களுடைய முக்கியமான வேலைகளில் நீங்கள் சிறப்புறுவதும் உங்களுக்கு உதவக்கூடிய நேர நிர்வாக உத்திகளில் மிக முக்கியமான ஒன்றாகும். தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான மேம்பாடுகள் உங்கள் நேரத்தை சிறப்பாக மிச்சப்படுத்தி கொடுக்கின்றன. ஒரு முக்கியமான வேலையில் நீங்கள் எவ்வளவு அதிக திறமை பெற்றவராக இருக்கிறீர்களோ அவ்வேலையை துவங்குவதற்கு நீங்கள் அவ்வளவு அதிகமாக ஊக்குவிக்கப்படுவீர்கள். நீங்கள் எவ்வளவு சிறப்பானவராக திகழ்கிறீர்களோ அவ்வளவு அதிக ஆற்றலும் உற்சாகமும் உங்களிடம் குடிகொண்டிருக்கும். ஒரு வேலையை உங்களால் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும்போது பிற எந்த ஒரு சூழ்நிலையை விடவும் அப்போது காலம் தாழ்த்துவதிலிருந்து மீள்வதும் அந்த வேலையை அதிக வேகமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதும் அவ்வளவு அதிக சுலபமானதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு கூடுதல் தகவல் அல்லது ஒரு கூடுதல் திறமையால் ஒரு வேலையை செய்வதற்கான உங்கள் திறனில் ஒரு அளப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும். நீங்கள் செய்கின்ற முக்கியமான வேலைகளை அடையாளம் கண்டுகொண்டு அவற்றை கையாள்வதற்காக உங்கள் திறமைகளை தொடர்ந்து மேம்படுத்துவதற்கு ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள். விதிமுறை: தொடர்ச்சியான கற்றல்தான் எந்த ஒரு வெற்றியிலும் வெற்றி பெறுவதற்கான குறைந்தபட்ச தேவையாகும். எந்த ஒரு பகுதியிலும் ஒரு பலவீனமோ அல்லது ஒரு திறமையின்மையோ உங்களை இழுத்துப் பிடிக்க ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். எல்லாமே கற்றுக்கொள்ளப்படக்கூடியவைதான். மற்றவர்கள் கற்றுக்கொள்வதற்கு உங்களாலும் கற்றுக்கொள்ள முடியும். நான் என்னுடைய முதல் புத்தகத்தை எழுதத் தொடங்கியபோது நான் மிகவும் ஊக்கமிழந்தேன். ஏனெனில் எனக்கு அப்போது தட்டச்சு செய்ய தெரியாது. ஆனால் ஒரு 300 பக்க புத்தகத்தை நான் எழுத விரும்பினால் நான் முறையாக தட்டச்சு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விரைவில் நான் உணர்ந்தேன். எனவே என் கண்களில் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு தட்டச்சு பயிற்சி திட்டத்தை வாங்கி தினமும் 20-30 நிமிடங்கள் நான் பயிற்சி செய்தேன். தொடர்ந்து 3 மாதங்கள் நான் இதை செய்தேன். இறுதியில் நிமிடத்திற்கு 40-50 வார்த்தைகள் என்னால் தட்டச்சு செய்ய முடிந்தது. இந்த கூடுதல் திறமையின் உதவியால் 75க்கும் அதிகமான நூல்களை என்னால் எழுத முடிந்துள்ளது. என்னுடைய நூல்கள் அனைத்தும் உலக நெடுகிலும் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் அதிக ஆக்கப்பூர்வமாகவும் அதிக செயல்திறனோடும் திகழ்வதை தேவையான எந்த ஒரு திறமையும் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் என்பது நல்ல செய்தி. தேவைப்பட்டால் முறையான தட்டச்சு செய்ய உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு கணினியை இயக்குவதில் உங்களால் சிறப்புற முடியும். பேரப்பேச்சை உங்களால் சிறப்பாக கையாள முடியும். ஒரு தலைசிறந்த விற்பனையாளராக உங்களால் உருவாக முடியும். பயமின்றி தயக்கமின்றி ஒரு கூட்டத்தில் பேச உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். சிறப்பாக எழுத உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். இத்திறமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து அவற்றை உங்களுடைய முன்னுரிமைகளாக ஆக்கிக் கொண்டவுடன் இவற்றை உங்களால் கைவசப்படுத்த முடியும். மேதமையை அடைவதற்கு 3 நடவடிக்கைகள். முதலில் தினமும் 1 மணி நேரமாவது உங்கள் துறை தொடர்பான ஏதேனும் ஒரு நூலை படியுங்கள். காலையில் சற்று முன்னதாக எழுந்து கொண்டு உங்கள் வேலையில் நீங்கள் அதிக செயல்திறனோடும் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுவதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய தகவல்களை கொண்டுள்ள ஒரு புத்தகத்தையோ அல்லது ஒரு பத்திரிகையோ 30 நிமிடங்களிலிருந்து 60 நிமிடங்கள் படியுங்கள். இரண்டாவதாக, உங்களுக்கு உதவக்கூடிய முக்கிய திறமைகள் தொடர்பான பயிற்சி வகுப்புகளிலும் பயிலரங்குகளிலும் கலந்து கொண்டு பயிலுங்கள். உங்கள் தொழில் அல்லது வேலை தொடர்பான கருத்தரங்குகளிலும் வியாபார கூடங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். அவற்றில் முன்வரிசையில் அமர்ந்து குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். உங்கள் துறையில் மிகவும் அறிவார்ந்த மிக சக்தி வாய்ந்த
நபர்களில் ஒருவராக ஆவதற்கு உங்கள் பணித்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, நீங்கள் பயணம் செய்யும் நேரங்களில் ஆடியோ வடிவில் இருக்கின்ற பயிற்சிகளை செவிமடுங்கள். பயணிப்பதில் மக்கள் இன்று ஏகப்பட்ட நேரத்தை செலவிட வேண்டியிருக்கிறது. எனவே பயண நேரத்தை கற்றல் நேரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதன் மூலம் உங்கள் துறையில் மிகவும் சாமர்த்தியமாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் உயர்ந்த சம்பளம் பெறுகின்ற நபர்களில் ஒருவராக உங்களால் ஆக முடியும். நீங்கள் எவ்வளவு அதிகமாக கற்று தெரிந்து கொள்கிறீர்களோ நீங்கள் அவ்வளவு அதிக தன்னம்பிக்கையையும் ஊக்கத்தையும் பெறுவீர்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக சிறப்புறுகிறீர்களோ உங்கள் துறையில் அதிகமானவற்றை சாதிப்பதற்கு அவ்வளவு அதிக திறன் படைத்தவராக நீங்கள் உருவாவீர்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறீர்களோ மேலும் அவ்வளவு அதிகமாக கற்பிப்பீர்கள். உடற்பயிற்சியின் மூலம் உங்களுடைய உடலில் உள்ள தசைகளை உங்களால் வளர்த்தெடுக்க முடியும். அதேபோல மனப்பயிற்சி மூலமாக உங்கள் மனத்தசைகளை உங்களால் வளர்த்தெடுக்க முடியும். நீங்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு வேகமாகவும் அதேபோல் மனப்பயிற்சி மூலமாக உங்கள் மனத்தசைகளை உங்களால் வளர்த்தெடுக்க முடியும். நீங்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு வேகமாகவும் முன்னேறுகிறீர்கள் என்பதற்கு எந்த வரம்பும் இல்லை. இதற்கு உங்கள் கற்பனை ஒன்றுதான் இல்லை. சிறப்பான மற்றும் வேகமான விளைவுகளை பெறுவதற்கு உங்களுக்கு மிகவும் உதவக்கூடிய முக்கிய திறமைகளை கண்டுபிடியுங்கள். உங்கள் துறையை முன்னடத்தி செல்வதற்கு எதிர்காலத்தில் உங்களிடம் இருக்க வேண்டிய முக்கிய தகுதிகள் எவை என்பதை தீர்மானியுங்கள். அவை எவையாக இருந்தாலும் அவற்றை கைவசப்படுத்துவதற்கு ஓர் இலக்கை நிர்ணயித்து ஒரு திட்டத்தை உருவாக்கி உங்கள் திறனை வளர்த்து கொள்ளவும் அதிகரித்து கொள்ளவும் தொடங்குங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதை உங்களால் இயன்ற அளவுக்கு சிறப்பாக செய்வதற்கு உறுதி பூணுங்கள். உங்களுடைய மிக முக்கியமான வேலைகளை மிக சிறப்பாக செய்வதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு தனிப்பட்ட திட்டத்தை உருவாக்குங்கள். எவற்றில் உங்களுக்கு சிறப்பு திறமைகள் இருக்கின்றனவோ எவை உங்களுக்கு குதூகலம் மூட்டுகின்றனவோ அவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஆற்றல்களை கட்டவிழ்த்து விடுவதற்கான முக்கிய காரணம் இதுதான்.